ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட வஃபிக் எம்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோரேமானோட லாஸ்ட் எபிசோடை பற்றி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோபிட்டா வழக்கம் போல் ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு டோரேமான் கிட்டே போய் சொல்கிறான் எல்லாத்தையும். என்னால் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும், என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க அது இதுன்ட்டு. ஆனால் டோரேமான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம சில மாதிரி நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறமா நோபிட்டா அதிர்ச்சி அடைஞ்சி கேட்குறான், நீனும் என்னை கிண்டல் பண்ணுறியா, ஏதாவது பேசு டோரேமான் அப்படின்றான். அப்புறம் ஆனாலும் டோரேமான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்புறம் அதிர்ச்சியான நோபிட்டா டோரேமானோட பாக்கெட்லேருந்து டைம் டிவி எடுத்து டோரேமிக்கு கால் பண்ணுறான். டோரேமி அட்டன் பண்ணதும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அவன் கீழே விழுந்துட்டான், ஆன்சரே பண்ணலை அப்படின்ட்டு. அப்புறம் டோரேமி சொல்கிறான் அவன் பேட்ரி டவுன் ஆகிடுச்சு அப்படின்றான். உடனே நோபிட்டா திருப்தி அடைஞ்சிடுறான். ஓ, பேட்ரி தானே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா டோரேமி சொல்கிறா, பேட்ரி மாற்றுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, அது கஷ்டம். ஏன்னா டோரேமான் ஓல்டு ஜெனரேஷன் ரோபோட்டு. அவனோட உண்மை என்னென்னா, அவனை பேட்ரி காது உள்ளே தான் இருக்கும், காது வலிக்காக தான் மாற்ற முடியும். ஆனால் காதை எலி தின்னுடுச்சு, அதனால் மாற்ற முடியாது. ஆனால் நீ வெயிட் பண்ணு, ஃப்யூச்சரில் கிடைக்கும் எதனா பேட்ரி அந்த மாதிரி எதனா டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கும், அப்போ இவனை சரி செய்ய முடியும். ஆனால் இப்போதைக்கு எதுவும் முடியாது அப்படின்றா டோரேமி. அப்புறம் நோபிட்டா சொல்கிறான், ஒரு பேட்ரி டவுன் ஆனதுக்கு டோரேமான் சாகணுமா, வேணாம் எனக்கு அது, டோரேமான் நான் இழக்க விரும்பலை, நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேட்ரியை அப்படின்றான். அதுக்கப்புறமா டைம் மிஷினில் போய் டைம் ஃபேக்ட்ரிக்கு போய் எடுத்துகிட்டு வர போகிறேன் பேட்ரியை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறான். போய் அந்த ட்ராவரை திறந்ததும் ஒரு மின்னல் மாதிரி அடிக்குது. அப்படியே நோபிட்டா போய் பறந்து எங்கேயோ போய் விழுந்துடுறான். அதுக்கப்புறமா நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டு டோரேமி கேட்குது நோபிட்டா கிட்ட. அப்புறம் அவன் சொல்கிறான், ஐயோ இப்போ இது வேலை செய்ய மாட்டேங்குதே, என்ன பண்ணுறதுன்ட்டு டோரேமி கிட்ட ஹெல்ப் கேட்குறான். அப்புறம் டோரேமி சொல்கிறா, என்னால் கூட போக முடியாது, ஏன்னா டைம் பேட்ரோல் என்னை லாக் பண்ணிடுச்சு, எவ்வளோ சொல்லி பார்த்தேன் ஆனால் கேட்க மாட்டேங்குது அப்படின்றா. அப்புறம் டோரேமி சொல்கிறா, இந்த மாதிரிலாம் முன்னாடி நடந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றா. அப்புறம் நோபிட்டா என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டு நோபிட்டாவுக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே, காது தானே ரிப்பேராக இருக்குது, நம்ம டோரேமான் பாக்கெட்டில் இருக்கிற கேஜெட்டை எடுத்து அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் டோரேமி சொல்கிறா, இல்லை டோரேமான் ஃபங்க்ஷனல் இல்லைன்னா அவன் பாக்கெட்டில் இருக்க எல்லா இதுவுமே மறைஞ்சிரும், இந்த டைம் டிவி கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா டோரேமி சொல்கிறா, ரெண்டு வழி தான் இருக்குது, ஒன்று ஃப்யூச்சர் வரைக்கும் நீ வெயிட் பண்ணி அவனை சரிப்படுத்திக்கணும். அப்புறம் நோபிட்டா அப்படியே ஃபீல் ஆகி உட்காந்துடுறான். அப்புறம் அப்படியே நைட் ஆகிடுது. அப்புறம் நோபிட்டாவோட அம்மா கூப்பிடுறாங்க, நோபிட்டா டோரேமான் சாப்பிடுவாங்கன்ட்டு. அப்புறம் என்ன சவுண்டே கேட்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நோபிட்டாவோட அப்பாவும் அம்மாவும். ஆனால் நோபிட்டா டோரேமானை ஸ்டேர் பண்ணிவிட்டு உட்காந்து நடந்த கதை எல்லாத்தையும் பேசுகிறான். அப்புறம் சொல்கிறான், நம்ம ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, நியூ இயர் நாள். ஆனால் நான் கூட உனக்கு கிண்டல் பண்ணேன், நீ கூட என் மேலே கோவப்பட்டியே. நம்ம நிறையா இடத்துக்கு போயிருக்கோம், ஃப்யூச்சருக்கு போயிருக்கோம், பாஸ்ட்டுக்கு போயிருக்கோம், மிஸ்டீரியஸ் பிளேஸுக்கு போயிருக்கோம், நம்மளோட உயிருக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிருக்கோம். என்ன தான் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம்னாலும் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம். ப்ளஸ் எத்தனை பேர் என்னை கிண்டல் பண்ணாலும் அது உன்னோட பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிட்டு நீ கவலைப்பட்ட. நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சரியாக சொல்லலை, ஆனால் நான் உண்மையிலே சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு நோபிட்டா. அப்புறம் அங்கேருந்து கட்டாகி நோபிட்டாவோட காலேஜ் லாஸ்ட் டே, அங்கே ரிசல்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் மொத்த காலேஜுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது நோபிட்டா, அதுக்கப்புறமா டிகிசுக்கி, அதுக்கப்புறமா தான் நம்ம சுசுகா. அப்புறம் நோபிட்டா போயிடுறான். அப்புறம் சுசுகா நோபிட்டாவை கூப்பிட்டு, கங்க்ராச்சுலேஷன், நீ தான் மொத்த காலேஜுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டிகிசுக்கியும் பாராட்டுறான், ரெண்டு பேரும் பாராட்டுறாங்க. அப்புறம் நோபிட்டா தேங்க்யூ அப்படின்றான். அப்புறம் ஏன் நீ சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன்னு கேட்டாங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், எனக்கு வேண்டியது ரேங்க் இல்லை, எனக்கு வேண்டியது நாலேஜ், ஸோ இன்னும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுன்றான். அப்புறம் சுசுகா சொல்கிறான், நீ ரொம்ப ஒன்றே வருந்திக்கிற, அது உனக்கு நல்லது இல்லை, வா நம்ம எல்லோரும் சேர்ந்து பிக்னிக் போகலாம், எவ்வளோ நாள் ஆச்சுன்றான். அதுக்கப்புறமா நோபிட்டா சொல்கிறான், இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிடுறான். அதுக்கப்புறமா டிகிசுக்கி சொல்கிறான், முந்தி மாதிரி இல்லை நோபிட்டா, ரொம்ப மாறிட்டான், இப்போல்லாம் ரொம்ப சீன் போடுற மாதிரி தெரியுதுன்றான். உடனே சுசுகா பயங்கர டென்ஷன் ஆகிடுறா டிகிசுக்கி மேலே. அதுக்கப்புறமா சுசுகா சொல்கிறா, எப்போவுமே நோபிட்டா தான், அவன் பழைய நோபிட்டாவே தான் இருக்கான், உண்மை என்னென்னா டோரேமான் போன ஒரே காரணத்தினால தான் அவன் இந்த மாதிரி இருக்கான், மற்றபடி என்றைக்கும் நோபிட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு டிகிசுக்கியை விட்டு போயிடுறா.
அதுக்கப்புறமா வந்து அப்புறம் நோபிட்டாவுக்கும் சுசுகாவுக்கும் கல்யாணம் ஆகிடுது. அப்புறம் நோபிட்டா வந்து சுசுகாவை ஒரு ரூமுக்கு கூப்பிட்றான். குரல் மட்டும்தான் கேட்குது. ஆனால் சுசுகா வந்து போய் பார்க்குறான் என்ன குரல் மட்டும்தான் கேட்குதுன்ட்டு. அப்புறம் தான் தெரியுது நோபிட்டாவோட ஒர்க் ரூம் இதான்ட்டு. அப்புறம் நோபிட்டா கிட்டே கேட்குறான், என்னது இது, என்ன இடம் இது, பார்க்கறதுக்கே பயமாக இருக்குன்றா. அப்புறம் நோபிட்டா வந்து கை காட்டுறான் சிரிச்சுக்கிட்டே. அதுக்கப்புறமா வந்து சுசுகா சொல்கிறா, அது டோரேமானாச்சே அப்படின்றா. அதுக்கப்புறமா நோபிட்டா சிரிச்சுக்கிட்டே ஒரு பட்டனை அழுத்துறான். அப்புறம் டோரேமான் எந்திரிச்சதும் கேட்ட ஒரே வார்த்தை, நோபிட்டா நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியான்னு தான். அப்புறம் நோபிட்டாவுக்கும் சுசுகாவுக்கும் பழைய ஞாபகம் வருது. 2 பேரும் சின்ன பசங்களாக ஆகுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம வீடியோ இதோட முடிவுக்கு வருது. அண்ட் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டு. மறக்காமல் பெல் ஐக்கான் எடுத்து ஆளில் வச்சுருங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.